நான் நேற்று போன கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ணேன். என்ன போன கிழமை உபதேசம் பண்ணதுக்கு பாருங்கள், அதுக்கு முதல் நான் உபதேசம் பண்ண தெரியாதுன்றதுக்காக இப்போ போன கிழமை உபதேசம் பண்ண வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை காலையில் போட சொல்லி என்ன ஞாபகம் பாரத்துக்கு என்ன அதுக்கு போன கிழமைக்கு முதற்கிழமை ஷீரடி சாபா உலகத்தில் நம்ம பாருங்கள் துன்பம் வரும்போது எப்படி வாரனை பற்றி, அதுக்கு பிறகு போன கிழமை ஞானானந்த குரு சுவாமியை பற்றி சொன்னோம். போன வியாழக்கிழமைனா இந்த வியாழக்கிழமை விடியம் போடுறேன் உங்களுக்கு உபதேசம். அதை பார்த்தோன்னா சொல்லுவாங்க ஞாபகப்படுத்துறதுக்கு, இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ செய்யணும். அது பிறகு இப்போ என்னையும் மனதுக்கு ஒரு வாசனை அப்படின்னு போட்டிங்க. வாசனை என்ன மனம். அப்போ மனதுக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி காலையில் 5 மணிக்கு நம்ம போடுறோம் பாருங்கள் ஷார்ட் வீடியோ, அதை நம்ம பார்க்குறல்ல. மனதுக்கு ஒரு மந்திரம். இப்போ நாங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு போட சொல்லி பாருங்கள் போட்டு பாருங்கள் என்னையும் அதில் ஒரு வாசனை போடுறோம், என்ன வசனம் போடுறோம். போட்டோடனே மனதுக்கு ஒரு வாசனை என்று சொல்ல பாருங்கள் கொடுக்குறோம். மனதுக்கு ஒரு வாசனை அதுவும் நாங்கள் பார்க்க மாட்டோம் சொல்லி என்ன நேரம் இல்லையாண்டா எங்களுக்கு. நாங்கள் பூமிக்குள்ளே எல்லாம் எங்களோட பூமியில் நாங்கள் பாருங்கள் என்னையும் இந்த களவெடுத்து பாருங்கள் என்ன டேஸ்ட் பிடிச்சோம் நடு என்னையுமா முடி இதாவாகுது இல்லைன்ட்டு கிடக்கிற மாதிரி நம்ம என்னையும் இதுக்குள்ளேயே போயிட்டோம். இதுதான் உண்மை. அதனால தான் பிறவி கடன், இந்த பிறந்து கடன் பட்டுத்தோம் இங்கே அப்படின்னு பிறவி கடன் தீர்த்து புறவா பெருமனல் அடை வைப்பதற்காக தான் என்னை ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் அவர்களை சரணடைஞ்சா எங்களை கடன் முடிஞ்சாதான் இங்கே நாங்கள் பாருங்கள் என்ன பூமியில் சரியாக வாழலாம். நீங்கள் மனத்தை வெல்லாமல் பாருங்கள் இங்கே வாழ முடியாதுன்னா மனத்தை ஏற்கனவே வாழ முடியாது இருக்கிற கர்மாவை வெல்லாமல் இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம போயிடலாம். யோசிச்சு பாருங்க, இன்னொன்றுக்கு ஆசைப்பட்டு போய் வாழையலாம். அப்போ இதை வெல்றதுக்கு முயற்சி பண்ணி இது பவர் குறைஞ்சாதான் இன்னொரு விஷயத்தை எடுத்து நாங்கள் சந்தோஷமாறிக்கிறதுக்காக தான் கட்டாயம் ஞானிகள் சித்தர்கள் யோகிகளில் சரணாதி அடையணும்.